ஒரு அழகான நந்தவனத்தில் வானத்திலிருந்து வந்த ஒரு தேவதை விலங்குகளோடும் பறவைகளோடும் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் அழகு மடர்களையும் மயக்கும் அளவிற்கு இருந்தது. அப்படியே தினமும் பூலோகத்திற்கு வந்து அந்த நந்தவனத்தில் மகிழ்ச்சியாக காலம் கழிப்பாள். அந்த நந்தவனம் சாதாரண இடமல்ல, மனித உலகத்துக்கும் தேவலோகத்துக்கும் இடையே இணைக்கும் ஒரு மாய எல்லை. அங்கே சுற்றி திரிந்த ஒரு அழகான மான் இருந்தது. அது சாதாரண மான் அல்ல, தேவதை விரும்பினால் மட்டுமே மனிதரை அவளிடம் அழைத்து செல்லும் மாய காவலன். அந்த நந்தவனத்திற்கு அப்பால் ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அங்கே ஒரு அழகான இளவரசன் வாழ்ந்து வந்தான். வேட்டையாடுவது அவனுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. ஒரு நாள் தன் 2 காவலர்களுடன் வேட்டைக்காக காடு வந்திருந்தான். அப்போது அவன் கண்களில் அந்த அபூர்வமான மான் பட்டது. இதுவரை பார்த்த மான்களை விட அது மிகவும் அழகாக தோன்றியது. அதன் வடிவம் அவன் மனதை கொள்ளை கொண்டது. உடனே வில்லை கொண்டு தாக்க முயன்றான். ஆனால் அந்த மான் எந்த பயமும் இல்லாமல் தப்பித்து ஓடிவிட்டது. அதை தேடிக்கொண்டு வர காவலர்களை அனுப்பி இளவரசன் பணியாக காடு முழுக்க தேடி அலைந்தான். திடீரென அந்த மான் அவன் முன் நின்றது. அதை பிடிக்க முயன்றான். அது மீண்டும் ஓடியது. அதைத் தொடர்ந்து இளவரசனும் ஓடினான். ஒரு இடத்தில் அந்த மான் நின்றது. இளவரசன் அந்த இடத்தை அடைந்ததும் அந்த மான் மாயமாக மறைந்தது. காடு முழுவதும் ஆழ்ந்த அமைதி. அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய குரல், கேட்பதற்கு மிகவும் இனிமையான குரல். அந்த குரல் வரும் திசை நோக்கி பார்த்த இளவரசன் மெய் சிலிர்த்து நின்றான். அங்கே அந்த தேவதை. அவளின் அழகில் மயங்கியவன் அப்படியே நின்றுவிட்டான். இவளைப் போல ஒரு பெண் என் வாழ்க்கை துணையாக இருந்தால் என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று மனதில் நினைத்தான். ஏய் பெண்ணே, இந்த நந்தவனத்தில் தனியாக என்ன செய்கிறாய்? அதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்க நினைத்தேன். நீ இங்கே தனியாக என்ன செய்கிறாய்? உன் போன்ற ஒரு அழகான மான் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதை தேடி வந்தேன். ஆனால் அந்த மானின் ஒட்டுமொத்த அழகையும் ஒரு சேர கொண்ட உன்னை கண்டேன். தேன் போன்ற வார்த்தைகள் பேசி மயக்கும் மன்மதனை நான் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். அந்த நிமிடம் கண்ணோடு கண் இணைந்து இருவரும் காதலில் விழுந்தனர். நேரம் எப்படி போனது இருவருக்கும் தெரியவில்லை. திடீரென காவலர்களின் குரல் சத்தம் கேட்டது. இளவரசன் திடுக்கிட்டு, நாளை மீண்டும் வருகிறேன், நீ இதே இடத்தில் இருப்பாயா என்றான். தேவதை எதுவும் பேசவில்லை. அந்த பிரிவு அவளுக்குள் ஒரு ஏக்கத்தை விதைத்தது. அந்த இரவு தேவலோகம் திரும்பினாள். அவள் கண்களில் கண்ணீர். தேவலோக விதி அவளிடம் சொன்னது, மனிதனுடன் சேர்ந்து வாழ உனக்கு அனுமதியில்லை. நீ திரும்பச் சென்று